வணக்கம் நண்பர்கள், அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். நான் ஸ்பெயின் போர்டில் இருக்கிற மாதிரி பின்னுக்கு வந்து ஸ்பெயினோட ட்ரெயின் போயிட்டு இந்த பாலம் தான் வந்து ரெண்டுக்குமே போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். இந்த பக்கம் ஸ்பெயின், இந்த பக்கம் ஃப்ரான்ஸ். இதுதான் அந்த போர்டு. இந்த பாருங்க, அது மாதிரி நடக்கிறதுக்கும் இது போகிறதுக்கும் ஒரு பாலம் மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த பக்கம் மரத்தால் தண்ணி அது அப்படியே அங்கே இது இந்த பக்கம் உள்ளது ஸ்பெயினுக்கு போகக்கூடியது. அதே மாதிரி அங்கே ஒரு மரத்தால் வாங்கிட்டாங்க வந்து அது அப்படியே ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடியது. இந்த அது ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. ஏர்போர்ட் இது தண்ணியோடையே சேர்ந்து மேலே. இதில் நான் இப்போ உண்மையாக நான் கதைக்கு வரேன். என்னன்னு சொன்னால், இந்த பக்கம் பாருங்க மலைகள் இருக்கும். மலை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பக்கம் நிறைய முக்க மலை தான், ஸ்பெயினோட முக்க மலை தான். அதனால இங்கே கொஞ்சம் வெக்கையாக இருக்கு. இந்த பக்கம் காட்டும் பாருங்க, இங்கேயும் மலை தான். இப்போ இங்கே இந்த மலைகள் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணைகள், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, மற்றது குதிரை பண்ணை, அது மாதிரி பண்ணைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி விவசாயங்கள் இருக்கு. இந்த பண்ணை வச்சிருக்காங்க, கூடுதலாக விவசாயம் பண்றவங்க. இந்த பண்ணை வந்து பெரிய அளவில் இருக்கும். அப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரோன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, மாதிரி நாய்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பண்ணை அந்த அந்த மேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட தங்களான எல்லையை வந்து ஒரு கருப்பு மாதிரி போட்டு வச்சு அதுக்குள்ள தான் நாடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து அதை வந்து இவங்க வந்து தற்சார்பு பொருளாதார மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அதில் இருந்து பால் அதெல்லாம் சீஸ் எல்லாம் தயாரித்து அதை வந்து இங்கே ஏற்றுமதி பண்ணி இல்லை இங்கே விற்பனை பண்ணி அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் சீமான்னு சொல்லும்போது சில நக்கலா செய்கிறாங்க. ஆடு மாடு வச்சுட்டு அதுக்கு அரசியல் கொடுக்க முடியுமா, அரசாங்கம் பண்ண முடியுமா? இங்கே அரசாங்கம் அதை பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. உங்களுக்கு அதை பண்ண தெரியும், உங்களுக்கு நிலம் வேணும்னு சொன்னால் கூட நிலங்கள் கூட ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் விவசாயிகளுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியாது. இனி அவசியம் தற்கொலைத்தனமாக பேச விட்டுட்டு ஆடு மாடு வளர்க்கிறது அத்தியாவசியம், அடிப்படையான ஒன்று. சாராயத்தை விற்கிறது அடிப்படை அத்தியாவசியமா அவங்களுக்கு தெரியுது. ஆனால் சாப்பிட்ற அன்றாட தேவையான பொருட்களுக்கு அத்தியாவசியம் தெரியுது. இனியும் தமிழா முட்டாளா இருக்காது.